பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை சேர்த்துருக்கேன். இது கூட 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கி வரது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளியை நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 3 டீஸ்பூன் போல் குழம்பு மசாலாத்தூள், 1 டீஸ்பூன் போல் கரம் மசாலாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்பு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிஞ்சு வரட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு 3 முட்டையை உடச்சி சேர்த்துருக்கேன். முட்டை சேர்த்து உடனே கலந்து விட்டுறாம ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்ததுக்கு அப்புறமா லைட்டாக கலந்து விட்டுட்டு திரும்பவும் இன்னொரு 5 நிமிஷத்துக்கு இது மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு முட்டையெல்லாம் வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட ரைஸ் எடுத்துகிட்டு இது கூட இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேச்சுலர்ஸ்க்கெலாம் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.